வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி அதை குணப்படுத்தணும், சீர்படுத்தணும்னா கண்டிப்பாக மனநல மருத்துவமனைக்கு தான் நம்ம கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் ஜனாதிபதி, நான் தான் அதிபர், நான் தான் பிரதமர், நான் தான் முதலமைச்சர், நான் தான் அமைச்சர், நான் தான் எம்எல்ஏ, நான் தான் கவுன்சிலர், நான் தான் மாவட்ட கவுன்சிலர், நான் தான் வார்டு கவுன்சிலர், நான் தான் ஊராட்சி மன்ற உறுப்பினர் இப்படின்ட்டு தன்னைய பெருசாக நம்பி 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 ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆயிடுச்சு. அதை நம்ம கண்டிப்பாக குணப்படுத்தணும்னா நாம் எங்கே போகணும்? ஹாஸ்பிட்டல் தான் போய் சேர்க்கணும். வேற யாரும் இல்லை, நம்ம அண்ணன் ஜீமான் தான். நானே விவசாயம் பார்ப்பேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன், நானே பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், நானே மீன் வளர்ப்பேன், நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன், நானே நெசவு செய்வேன், நானே தச்சு வேலை செய்வேன், நானே பானை செய்வேன், நானே பாய் பண்ணுவேன், நானே கருப்பட்டி காய்ச்சுவேன், நானே பணம் கரும்புல இருந்து வெள்ளம் காய்ச்சுவேன், நாட்டு சக்கரை காய்ச்சுவேன், நானே எல்லா வேலையும் செய்வேன். சரியப்பா, அண்ணன் 8 அடி தாண்டினா தங்கச்சி 16 அடி தாண்டதா? என்னங்க இதெல்லாம்? ஏங்க காளியம்மாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையாங்க? அண்ணன் தான் ஏதோ கதையை விட்டுக்கிட்டு கிளாப்ஸ் வாங்கறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா நீங்களுமா? எப்படி இலங்கையில இந்தியா தமிழ்நாடுன்னோடனே சீமானை கேட்டாங்களா? நான் அடுக்குமாக்கா? ஏக்கா பொய் இப்படி சொல்லலாமாக்கா? அண்ணன் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காருன்னா நீயுமாக்கா? உண்மையை பேசி பழகுங்க கட்சிக்காரங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா பொழுதுக்கும் பொய், எப்ப பாரு பொய் 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 பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க தான் நம்ம நாம் தமிழர் கட்சி. நீங்களே அந்த வீடியோ பாருங்க, அக்கா என்னென்ன உருட்டுறாங்கன்ட்டு. கத்தாருக்கு போயிருந்தேன். அப்ப வெளிநாடு வேற ஒரு நாட்டுல இருந்து வந்த பெண்மணி நான் சேலை அணிந்திருந்ததை பார்த்துட்டு நீங்க தமிழா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நான் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன், இவங்க வளர்த்த தமிழ்நாடு போல இருக்குன்ட்டு. எஸ், தமிழ்நாடு அப்படின்னு. அவங்க எடுத்தோன்னு கேட்டாங்க, ஸ்ரீலங்கா அப்படின்னாங்க. இல்லங்க, இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு சொன்னேன். அடுத்த வார்த்தை தமிழ்நாடுன்னு நான் சொன்ன பிறகு, தமிழ்நாடு என்று நான் சொன்ன பிறகு அந்த அம்மா கேட்டது பிரபாகரன் சீமான் என்ற வார்த்தையை அவங்க பதிவு செஞ்சாங்க. அதுதான் தமிழ்நாடு. அதுக்கு உங்க அண்ணனே தேவலாங்கா, போக்கா கம்முன்னு. அண்ணனை மட்டும்தான் மனநல காப்பகத்துல சேர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா, தம்பிகளும் நானும் வரேன், எனக்கும் பைத்தியம் முத்தி பிடிச்சி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப்பை போய் இழுத்து மூடுறானுங்க. அதாவது இவங்க மதுக்கடைக்கு எதிரானவர்கள், எந்த ஒரு போதையும் யூஸ் பண்ணாதவர்கள். நாம் தமிழர் கட்சி எப்படின்னு நான் சொல்லிட்டா, மதுக்கடையை ஒழிக்கணும்பாங்க, ஸ்டார் ஹோட்டல் போய் தண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா எங்க இருந்து காசு வரும்னு தெரியாது. ஏழை தாயின் மகன்பாங்க. அது இந்த அல்லகைகள்லாம் இருக்கு, சீமான் கூடயே சுத்துற அல்லகைகள்லாம். அந்த அல்லகைகள்லாம் என்ன தெரியுமா பண்ணும்? அது பாட்டுக்கு போய் எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ல வீடியோ வேணா நான் காமிக்கிறேன், நீங்க நான் எதுவும் தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அதனால டாஸ்மாகை ஒழிக்க விட வேண்டிய விஷயம்தான். அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் குடிக்காம இருக்கணும் தம்பிகளா. டாஸ்மாகை ஒழிக்கிறேன்ட்டு போலீஸ்ட அடி வாங்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தேவையா? டாஸ்மாக் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, ஆனா அது கட்டாயம் சூழ்நிலை, ஒழிக்கப்பட முடியாது. புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் குடிச்சு சின்ன பணமாவல. நாம் தமிழர் கட்சியில எவனாச்சும் ஒருத்தன் நான் யோக்கியன், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் எவனாச்சும் இருக்கானா? வாய்ப்புங்கிறதே இல்லை. பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை இழுத்து மூடு, டாஸ்மாக் கடையை இழுத்து மூடு, அப்புறப்படுத்து டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்து. தமிழக அரசு
நாடாளுமன்றத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஒன்று நடந்திருக்கிறது நேற்று. இந்த விசிட் அப்படிம்பாங்கள, பார்வையாளர்கள் மேல நாடாளுமன்றத்துக்கு மேல பால்கனி மாதிரி இருக்காங்க, புதிய கட்டின புதிய நாடாளுமன்றத்துல. அங்கிருந்து திடீர்னு ஒரு 2 மர்ம நபருங்க வந்து நாடாளுமன்றத்தை தாவி குதிச்சு அங்க இருக்க எம்பிகள்லாம் அட்டாக் பண்ற மாதிரி போயிட்டு பயமுறுத்துற, அச்சுறுத்தும் வகையில ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது யாரு என்ன அப்படின்ட்டு பார்த்தா பிஜேபி காரனா தான் இருக்கும். ஏன்னா அங்க மெஜாரிட்டி அவங்க தானே இருக்காங்க எம்பிக்கள்ல. அதனால பிஜேபி காரன் தான் எவனோ 2 பேர் உள்ள பூந்துருக்கான். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒரு பிரதமர் கட்டுப்பாட்டுல இருக்க ஒரு நாடாளுமன்றம் அந்த அளவுக்கு அந்த லட்சணத்துல செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அவரு பாக்ஸரு சும்மா பாத்துட்டு போறாரு. ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? எந்த லட்சணத்துல செக்யூரிட்டி இருக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அவர்கள் எம்பிக்கள், அவர்களுக்கு உயிர்களுக்கே பாதிப்பு வருது, பாதுகாப்பு இல்லை அப்படின்னா மக்கள், அங்க இருக்க மக்கள் பாவம், உண்மையிலேயே பாவம். எந்த அளவுக்கு அவங்கள மூட நம்பிக்கையில ஆழ்த்தி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியும். உண்மையிலே அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப பாவம் மக்களை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கூட போனேன் அந்த சைட்லாம், நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் அப்படியே அதுல ஊர்ந்து கிடக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து இன்னும் பிற்போக்குத்தனமாவே வச்சிருக்காங்க. முன்னாடி கூட்டிட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவே இல்லை அங்க இருக்க அந்த ஒன்றிய அரசு, பாஜக அரசுக்கு. நாடாளுமன்றத்திலே இப்படிலாம் நடக்குது, மக்களுக்கு நடக்காது, இஸ்லாமியர்களுக்கு நடக்காது அப்படின்ட்டு நம்ம ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவனுங்க ஒழிக்கப்பட வேண்டும்னா நீங்க ஓட்டை பார்த்து குத்தணும். ஏன்னா பிஜேபிக்கு குத்தாம காங்கிரஸுக்கு குத்தி வர வைங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்க இந்த நண்டு சிண்டு எல்லாம் இருக்கு பாருங்க, சீமான் மாதிரி. காங்கிரஸ்லாம் வந்துச்சுன்னா சீமான் அரசியல் விட்டே போயிடுவாரு. அதை பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா சீமான் அரசியல்லே இருக்க மாட்டாரு, நான் சொல்றேன். அப்புறம் அந்த ஸ்மோக்கெல்லாம், பார்ட்டிக்கெல்லாம் ஸ்மோக்கெல்லாம் இப்படி கலர் அடிப்போம்ல, அதெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க அந்த மர்ம நபர்கள் 2 பேர். பாவம், அங்க இருக்க எம்பிகள்லாம் பாவம், ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. இது கண்டிப்பா பிஜேபி காரன் பண்ண வேலை தான். ஏதோ ஒரு எம்எல்ஏவுக்கோ எம்பிக்கோ தொடர்பு உடையது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு, நாம பார்த்துட்டு தான் இருந்தோம். தலைவன் நல்லா மாட்டிக்கிட்டான். அங்க இருக்க எம்பிகள்கிட்ட அட்டி போட்டு குமுறுன்னு எடுத்து விட்டானுங்க. நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம் நம்மள. இந்த தெரியாத அந்த பாட்டியம்மா, தாத்தாக்கள், கொஞ்சம் படிப்பு அந்த இது அறிவு இல்லாதவர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சார், ஸ்டேட் பேங்க்ல இருந்து பேசுறோம் சார். ஸ்டேட் பேங்க் வாயில வராது. ஸ்டேட் பேங்க்ல இருந்து பேசுறோம் சார், உங்க கார்டு லாக் ஆயிடுச்சு சார், அதை எடுக்கணும்னா கார்டு மேலே உள்ள 16 நம்பர் சொல்லு சார், 11 நம்பர் சொல்லு சார், பின்னாடி ஒரு 3 நம்பர் இருக்கும், அதையும் சொல்லு சார் அப்படின்ட்டு ஒரு நவீன முறையில கொள்ளடிப்பாங்க. அது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி தான் இப்ப அண்ணாமலை சொல்ற கருத்து கூட அப்படிதான் இருக்கு. கையில காசு கொடுக்கறது தப்பா, எப்படியே கையில காசு கொடுக்கறது தப்பா, அதெல்லாம் எலக்ட்ரானிக்கா அப்படியே மாத்தணுமா? எதுக்கு எலக்ட்ரானிக்கா மாத்தி நீ யூபிஐ மேல கொள்ள அடிச்சுக்கிட்டு நீ போவ, கையில கொடுத்தா களவான முடியாது? இதெல்லாம் ஒரு கருத்துன்னு எடுத்துட்டு வரிய அண்ணாமலை. கேவலமா இருக்கு. போய் பேச சொல்லு. உங்க மோடி அரசை பார்த்து எங்களுக்கு கேவலமா இருக்கு. நாடாளுமன்றத்துல அத்துமீறி 2 பேர் நுழையிறாங்கன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு லட்சணமா அப்படின்ட்டு நீ ஒரு வார்த்தை உன்னால கேட்க முடியுமா? முடியாது. அதனால
புதுசா ஒரு குற்றச்செயல்ல கிரிமினல்லாம் இறங்கி இருக்காங்க. ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார் அட்டை எண் இருக்கு, மொபைல் நம்பர் இருக்கு, மூணுமே நம்ம கிட்ட இருக்கு. நம்மளுடைய சிம் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னு வேற ஒரு சிம் கார்டு வாங்கி பயன்படுத்தி ஓடிபியை பயன்படுத்தி எப்படி மோடி அவர்கள் இத்தனை பேர்த்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய யூபிஐ டிரான்சாக்சன் மூலமா பணத்தை கொள்ளடிச்சிடுறாங்க. அதெல்லாம் தமிழ்நாடு அரசு கத்துக்கணும். இனிமே பொங்கல் தொகுப்பு பணம் கொடுக்கணும், மக்களை கியூல நிக்க வச்சு, அதனால இதற்கு தமிழக அரசு முன்மாதிரியாக எலக்ட்ரானிக் முறையில கிரெடிட் பண்ணணும். நான் பேங்க்ல இருந்து கால் பண்றேன் சார், பேங்க் மணி சார். ஒரே கிளிக் ஆஃப் த பட்டன்ல இவர்கள் அனைவருக்கும் பணம் வந்து அக்கௌண்ட்ல விழும். கொஞ்சம் ஒரு செகண்ட் ஏடிஎம் கார்டு எடுங்க சார். ஒரு ஏடிஎம் கார்டு ஒரு ரெனுவல் நம்பர் வருது, 16 நம்பர் சார், லிங்க் நம்பருக்கு. ஓகே நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மேலும் ஒரு வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி.